கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். வருகிற 14ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம். தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்க உள்ளதாக தகவல். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதால் யாருக்கும் பாதுகாப்பில்லை. தென்காசியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மக்கள்தான் எஜமானர்கள் என்பதை அதிமுக பாஜக கூட்டணி உணர்ந்திருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் விமர்சனம். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதா நீண்ட இழுபறிக்கு பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த ஆளுநர் RN ரவி. மதுரையில் தவேக மாநாட்டு தேதி மாற்றம். 25ஆம் தேதிக்கு பதில் 21ஆம் தேதியே நடைபெறும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் என பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என உறுதி. தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் நயினார் நாகேந்திரன். வரும் 17ஆம் தேதி பாஜக மண்டல மாநாடு நடைபெறும் எனவும் அறிவிப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது. தமிழக பாஜக துணைத் தலைவர் குஷ்பு விமர்சனம். மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்ட வழக்கு. கைதான 5 தனிப்படை காவலர்களையும் சிபிஐ அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் அனுமதி. பெட்ரோலில் எத்தனால் கலப்பு 20% அதிகரிப்பு. வாகனங்களின் மைலேஜ் குறையும் என மத்திய அரசு அறிவிப்பு. SBI வங்கியில் 6589 எழுத்தர் பணிக்கு தேர்வு அறிவிப்பு. இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அழைப்பு. வார இறுதி நாட்களில் கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். தமிழக போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தேங்கி கிடக்கும் குப்பைகளால் துர்நாற்றம். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தால் பணிகள் பாதிப்பு. இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 25% வரி விதிப்பு எதிரொலி. நாமக்கல்லில் இருந்து அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதி நிறுத்தம். பாலாற்றில் தொழிற்சாலை கழிவுகள் வெளியேற்றப்படும் விவகாரம். தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ். உத்தரகாண்டில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் மூழ்கிய கிராமம். 4 பேர் உயிரிழப்பு. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரம். உத்தரகாண்டில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் எனவும் உறுதி. எதிர்க்கட்சிகள் தான் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் தடுக்கிறார்கள் என பாஜகவினர் கூறுவது தவறானது. திமுக MP திருச்சி சிவா குற்றச்சாட்டு. உண்மையான இந்தியர் யார் என்பதை மதிப்பிற்குரிய நீதிபதிகள் முடிவு செய்ய வேண்டியதில்லை. ராகுல் காந்திக்கு ஆதரவாக பிரியங்கா காந்தி கருத்து.
எத்தனால் கலந்த பெட்ரோலால் மைலேஜ் குறையும் என கூறுவது உண்மையல்ல, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கவில்லை என மத்திய அரசு விளக்கம். இறக்குமதி வரி விதிப்பில் இந்தியாவை குறிவைப்பது நியாயமற்றது. அமெரிக்காவிற்கு மத்திய அரசு கடும் கண்டனம்.